கடவுளோடு பேசுகிற நேரத்தில் we want to learn. எதுக்கு அவர் பேசுகிறார் ஆரம்பத்திலேருந்து? சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் why does God talk to people? நாம் அறியும்படியாக, நமக்கு நியமிக்கப்பட்ட சவால்களிலே நாம் ஜெயிக்கும்படியாக. எப்படி வேறு மாதிரி வைத்திருப்பாருங்கிறது நமக்கு யூகிக்கவே இன்னைய வரைக்கும் முடியல. எவ்வளோ அறிவு உலகத்தில். ஆனால் தேவன் அந்த அறிவை நமக்கு முன்னாடி வைக்கலை. நன்மை தீமை அறிய முடியான முழு பொறுப்பை தான் கையில் வச்சுருந்தாரு. அது வேணான்னு நம்ம 1008 சம்பவம் நடந்துருச்சு. ஓகே, வஞ்சிக்கப்பட்டால் லொட்டு லொஸ்கா எல்லாம் இருக்கட்டும். இது வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள விரும்பினது ஏமாற்றப்பட்டோ புத்தியோடோ கரை சேர்ந்த பாடில்லை, தேர்ந்த பாடில்லை, சாதித்த பாடில்லை. சாவு தான் தொடர்ந்து வருது. நல்லா யோசிங்க. we are talking about God, we are talking about Christian life. இங்கே இயேசுவின் வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறோம். முடிவில் வாழ்க்கையை பற்றி தான் உங்களோடு பேசுகிறேன். 8 சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு பைபிள்லேருந்து 4 வார்த்தை எனக்கு எடுத்து சொல்லிட்டு போகிறதுக்கு தெரியாதா? அது நீங்களே தான் வீட்டில் தான் செய்கிறீங்களா, படிக்கிறீங்க, டெய்லி வேதம் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இல்லை வயிற்று வலி இருக்கும்போது தான் வாசிக்கிறீங்க, நம்புகிறேன். அதான் வாசிச்சிங்களே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன அந்த வாழ்வழிக்க வார்த்தை எங்களோடு பேசிச்சு? என்ன விதத்தில் உங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை நரம்ப பலன் கொள்ள செய்தது? எப்படி உங்கள் தரிசனத்தை அது விரிவாக்கியது? எப்படி கடவுளை உங்களுக்கு தெரியப்படுத்தியது? இவ்வளோ எல்லா சவால்கள் மத்தியில் ஏன் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், தேவனுடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் தேவன் தெரிந்து கொண்டார். அதில் உங்களை சரிக்கு சரியாக வைத்திருக்கிறாரே. பாதின்னு சொல்ல வந்தேன், நல்ல வேலை. சரிக்கு சரியாக வைத்திருக்கிறாரே. யூ ஆர் co-equal with the man of the home. உலகம் 1000 சொல்லும், உங்கள் ஆவி என்ன சொல்லுது, உங்கள் மனசு என்ன சொல்லுது? நீங்கள் அடிமை அல்ல என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதுக்காக ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது விடுதலை இல்லை. நீங்கள் அடிமை அல்ல என்று உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு என்ன ஆளுமை இருக்குது, உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு என்ன விதமான சரிக்கு சரியான சமமான அறிவு இருக்குது, அன்பு இருக்குது, கரிசனை இருக்குது, பொறுமை இருக்குது, ஞானம் இருக்குது, விவேகம் இருக்குது, வீரம் இருக்குது. இதெல்லாம் யோசித்து நீங்கள் சரிக்கு சமமாக நடந்துக்கணும். ஓயாமல் மட்டம் தட்டிகிட்டே இருக்கா, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுனால +, நான் உங்களை சொல்லலை. எல்லாம் இருந்தும் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிற உங்கள் துர்பாக்கியமான நிர்பாக்கியமான வாழ்க்கையை பற்றி திருப்தியாக வந்துட்டு போகிறீங்களே. எத்தனை 1000 மணி நேரம் இங்கே செலவு பண்ணினாலும் பொருளால் இந்த உலக விஷயங்களிலே கொஞ்சம் தான் ஜெயிக்க முடியும். கேஷ் ஜுவல்ஸ் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், எதெல்லாம் பீத்தெல்லாம் நினைக்கிறோமோ, வாழ்வுக்கு மேலாக உயிருக்கு மேலாக எதெல்லாம் அப்படிலாம் நேசிக்கிறோமோ, அதால் உயிருக்கு அந்த இம்மி தான், ஒரு இம்மி அளவு தான் உபயோகம். 10 11 அத்தோடு இது ஒன்று. அது சாஸ்திரத்தில் இலையில் ஓரத்தில் ஒரு உப்பு வச்ச மாதிரி, அதை தொட்டு நக்கிக்க தான் வைக்கிறாங்க. உப்பெல்லாம் திங்கவே முடியாது. யூ cannot eat salt. நம்மையே உலகத்துக்கு உப்பாக வச்சிருக்கிறாருங்கும்போது நம்ம மூலமாக இன்னொருத்த என்ன கற்றுக்கணும்? உலக விஷயத்தை மூழ்கிறாத. அது என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் அதை உப்பை எப்படி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுங்கிற மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு அதை அனுபவிச்சுட்டு, வேண்டிய அளவுக்கு அனுபவிச்சுட்டு அடுத்த காரியத்தை பாரு. சுவை கொடுப்பதற்காக உபயோகிச்சுட்டு, சுவை கூட்டுவதற்காக உபயோகிச்சுட்டு, சுவையெல்லாம் ஓவராக கூட்ட முடியாது. யோசித்து பாருங்கள். நீங்களாம் சமையலறையே உங்களுக்கு சொந்தம், இங்கே அதுலேயே லாக் பண்ணிட்டாங்க, காலகாலமாக ஒப்பாரி வைக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் அந்த சமையலறையிலேருந்து உங்களுக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்கல? why you have not learnt marvelous things from kitchen? எந்த ஒரு சுவையான பொருளையும்
திருப்பியும் ஒரு 10 எண்ணு வச்சுக்கோங்க, 1லேருந்து 10. 10க்கு மேலே நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இம்மி கூட்டினாலும் தகட்டிரும். இனிப்பை கூட்டினாலும் வாயில் வைக்க முடியாது, காரத்தை கூட்டினாலும் வாயில் வைக்க முடியாது, புளிப்பை கூட்டினாலும் வாயில் வைக்க முடியாது, உப்பை கூட்டினாலும் வாயில் வைக்க முடியாது. உப்பில்லா பண்டம் குப்பையில், உப்பி போன பண்டமும் குப்பையிலே தான். உங்களுக்கு அது தெரியுமே. why are you living so careless? தயவு செஞ்சு கேளுங்க. புத்தி சொல்கிற ஆவியில் இங்கே நான் வரல. உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவு விரயம் ஆகிட்டே இருக்குது. இப்போ தண்ணியை பற்றி பேசணும், அதான் யோசிக்கிறேன். தண்ணி எவ்வளோ விரயமாகுது. தண்ணி உபயோகிக்கிறத விட தண்ணி விரயம் பண்ணுறது தான் ஜாஸ்தி. ஒருத்தனுக்கு தண்ணி போகக்கூடாதுன்னு மேகதாது அணையை கட்டுறேன்னா ஊர்லேயே தண்ணிக்கு லாட்ரி அடிக்கிறான். அதனால இல்லை, நீ அணையை போட்டு எவ்வளோ கட்டினாலும், நீர் தேக்கங்களை உண்டாக்கி மக்களே வெள்ளாண்மைக்காக செய்கிறேன்னு சொன்னாலும், நீ போடுற பைப்பு வேலை கரெக்டாக இல்லையே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் பைப்லைன்லாம் உடஞ்சிருதே, கசியுதே, அந்த சீம்ஸில் கசியுதே. எத்தனை வருஷமாக நான் அதை பார்த்துருக்கேன். அதை ஒருத்தருமே கேர் பண்ணல. இது நின்றுச்சா என்னன்னு தெரியாது. இப்போ சோழமாதேவி அந்த பாலத்தில் அங்கே காவிரி ஆற்றுலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிற ஓஎஃப்டிக்கும் இந்த ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த வாட்டரு, அந்த வீணாத தண்ணியை கொண்டு அத்தனை 1000 குடும்பங்கள் ஜாம்னு அவங்களே ஒரு தோட்டம் வச்சு கூட வாழலாம். அவங்க உபயோகத்துக்கு போக தோட்டத்துக்கு தண்ணி விட்டு வாழலாம். அவ்வளோ தண்ணி வீணாகுது. உலக பொருளும் நம்ம வாழ்விலே நம் மூலமாய் வீணாகிறது. ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நம் மூலமாய் வீணாகிறது. தயவுசெய்து யோசிங்க. உங்கள் வீட்டுக்காரங்களெல்லாம் 10 டிஜிட் சம்பளம் வாங்கினாலும், நான் சொல்கிறேன், அந்த பணத்தை கொண்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அது வீணாகும் பாருங்கள். உங்களுக்காக அதை நான் சொல்லலை, இந்த உலகம் சரித்திரமே அதை தான் சொல்லுது. பெரிய பெரிய மண்டை அறிவு உள்ளவங்க, பெரிய பெரிய செல்வாக்கு உள்ளவங்க, செல்வம் உள்ளவங்க உலகத்தில் ரொம்ப அத்தி பூத்த மாதிரி கையில் ஒரு கையில் இருக்க 5 விரலை விட்டு எண்ணிடலாம். அதுக்கு ஜாஸ்தி தாண்டலை. மற்றதெல்லாம் அதிகபட்சமான அறிவால் உலகத்தை நாசம் பண்ணியிருக்காங்க, தங்களை நாசம் பண்ணியிருக்காங்க, தங்களை சேர்ந்தவங்களை நாசம் பண்ணியிருக்காங்க, பொருளால் நாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதிகாரத்தால் நாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால அவங்க பதவியில் இருக்க முடியாட்டாலும் பதவியில் இருந்து செத்து போகிறேன் நமக்கு ஒரு புகழ்னு வராங்க. நாசம் நாசம் நாசம், அழிவு தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒருத்தன் ஊர் அழித்தவனுக்கு சிலையை கட்டி, அவனுக்கு கடற்கரையில் ஒரு கல்லறையை கட்டி, என்னென்னனையோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு தின்ஸு. பிகாஸ் their mind is not enlightened. அவங்க மனசு பிரகாசமுள்ள மனசு அல்ல, பிரகாசமுள்ள மனக்கண்கள். இதை நீங்கள் யோசிக்கணும். இப்படிப்பட்ட கஸ்திகளும் கயவர்களாலே வாழ்க்கையே கசப்பாக்கி ஆக்கப்பட்டுவிட்ட உலகத்திலே வாழுகிறவர்கள் மத்தியிலும் மனிதருள் மாணிக்கம் என்று சொல்கிறது போல குப்பமேட்லேருந்து கோபுரத்துக்கு ஏறினவங்க இருக்கிறாங்க. இது மேட்டர் என்னென்னா, அது ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராசஸ், நல்ல ஒரு மேன்மையான விஷயம். ஆனால் ஒரு நேரத்தில் அவங்க குபேர் நான விற்பாடு குப்பையவே மறந்துடுறாங்க, தாங்க நிலையை மறந்துடுறாங்க, நிலை கொள்ளாமல் போயிடுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் நிதானத்தை வச்சிருக்கிறாரு, பண்பை வச்சிருக்கிறார், பணிவை வச்சிருக்கிறார். தன்னை நிற்கிறேன் எண்ணுகிறேன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஜபம் என்கிற ஒரு ஆன்மீக முயற்சியின் மூலமாக நமக்கு வர விரும்புகிற குவியலான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் அது என்னவோ இருந்துட்டு போகுது, நோ ப்ராப்ளம். அப்படியே கத்தரையே மயக்கிற மாதிரி ஒரே ஆவிக்குரிய மேன்மை தான், அதுதான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் பூமிக்கு உண்மை வேணாம். என்னத்தை தான் சொல்லுங்கள், அது என்ன உண்மையோ பொய்யோ, வாட் எவர் இட் இஸ். அது நம்மை நிற்க வைக்கிறது தேவ கிருபை தான். நம்ம நிற்க வைக்கிறது கர்த்தருடைய உறுதியான அஸ்திபாரமான வார்த்தை தான்.
வார்த்தைன்னு சொல்லும்போது வார்த்தைக்கு எப்போ அது அந்த உறுதி மேன்மைன்னு வரும்போது அதுக்கு உரிய அந்த மரியாதையை செலுத்தினாதான், அதுக்குரிய அந்த சந்தாதாரர்களாக சந்ததிகளாக இருந்தால் தான், கீழ்ப்படுதல் தான், அதை நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த நிதானம் நமக்கு கிடைக்கும். வேதாமம் அச்சிடுகிற வேதாம சங்க கழகத்துக்கு 1 கோடி என்ன, பல்லாயிரம் கோடி ரூபாயை நிதியாக கொடுத்தாலும் பரலோகம் நம்ம வரவேற்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் இது ஒரு பெரிய வேலை தான். ஆனால் நம்முடைய சுண்டு வரலால் கூட நம்ம தூக்க விரும்பாத அந்த பாரத்தை கட்டவரலை போல பாரமாக மக்கள் மேலே சுமத்தினா, இந்த வேதம் அச்சிடப்பட்டதுனால இந்த வேதம் நம்ம பரலோகத்தில் வரவேற்க அங்கீகரிக்குமா? ரொம்ப மின்னல் வேகத்தோட பயங்கர வேகமாக பரிசையில் கூட்டத்தில் அங்கிட்டு போய் நில்லு, லெஃப்ட் கோ டு மை லெஃப்ட் சைட். ஆதி காலம் முதல் பிதாவுடைய ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டவர்களே அங்கே போங்கன்றவர். ஸோ ஃபைண்ட் யுவர் வே, ஃபைண்ட் யுவர் ப்ரோக்ரஸ், ஃபைண்ட் யுவர் ப்ரமோஷன் த்ரூ காட்ஸ் வேர்ட். உங்களுடைய வாழ்வின் உயர்வை, முன்னேற்றத்தை, உங்கள் வாழ்வின் பெருக்கத்தை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பெற முயற்சியுங்கள். 2 குறிப்புகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு கரிசனையாக ஜெபியுங்கள். இப்படி கூட ஒரு சின்ன சஜஷன் தான். எவ்ரி ஃப்ரைடே ஒரு ஷார்ட் லிஸ்டட் ப்ரேயர் வழக்கமாக செய்வோம். இப்போ இந்த தவ காலத்தில் அந்த 600 பாயிண்ட்ஸ் ஜாம் பண்ணுறோம், ப்ளஸ் அதர் திங்ஸ். ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு மொழியினை, இன்னைக்கு காட் கேர், கோட்டை கேரா, அது அந்த மாதிரி ஒரு 14,000 எத்தனையோ பேர் தான் அந்த மக்களே. அவங்களுக்காக நீங்கள் ஜாம் பண்ணுங்கள். அடுத்த ஃப்ரைடே மறந்து, அதுக்குள்ளே மறந்தால் நோ ப்ராப்ளம். இன்னொருத்தரை யோசிங்க, அன்றைக்கி முழுசும் அவங்களுக்காக ஜாம் பண்ணுங்க. அதை பற்றி யோசிங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்கும், அந்த மொழிக்கு எழுத்து இருக்கா, அந்த மொழியில் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கா, அந்த மொழி இனத்தினருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய உறுதியான பொதுவான நம்பிக்கை, தனிப்பட்ட நம்பிக்கை என்ன, விசாரிங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்கள். God will show. இதெல்லாம் சொல்லாததெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. பெண்கள் தானே மறுபடியும் பாதிக்கப்படுறீங்க. ஏன் இந்த ஸ்தல சபையினர், நீங்களும் ஒரு பெண் தானே, நான் என்ன செய்ய முடியும்? அப்புறம் எதுக்கு நீ பெண்ணு? பெண்ணுக்காக தான் உன்னை பெண்ணாக படைத்தார். ஆணுக்காக பெண்ணை படைத்தார், பெண்ணுக்காக ஆணை படைத்தார். பெரிய கடவுளுக்கே புத்தி சொல்கிற மாதிரி பைபிளை சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பாது. என்ன அவங்க ஆண்களை தான் வாழ வச்சுட்டீங்க? யோசித்து பாருங்கள். மட்டன் தட்டலை, உங்களுக்குள்ள சாத்தியக்கூறு இருக்கு, ஏன் அது வெடித்து கிளம்பலை? அதுதான் மேட்ரு. You have lots of skills to bring out. You have lots of investment in you. உங்களுக்குள்ளே அவ்வளோ முதலீடு செய்திருக்கிறார். ஏன் அதை பார்க்கக்கூடிய பிரகாசம் நம்ம மனக்கண்கள் இல்லை? ஏன் அந்த தரிசனம் இல்லை? ஏன் அது கடையில் தான் விற்கிது, ஃபேக்ட்ரியில் தான் விற்கிது, மாலில் தான் விற்கிது, அங்கே தான் விற்கிது, இங்கே தான் கிடைக்கிது, அதெல்லாம் விவரம் சேர்க்குறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஏன் அது ஒருத்தருக்காது? சொல்கிறவங்க அவங்களுக்கே இல்லை, எங்களுக்கு சொல்ல வந்துட்டாங்க. இப்படி சொல்லி 2 பேர் ஒன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட அப்படின்னு குலுக்கி தான் போயிட்டுருக்கோம். யோசிங்க. உங்கள் மைண்டை கசக்குங்க. அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜாடமாடையா இல்லை நேரடியாக கேள்விப்பட்ட வந்து உங்களை பற்றி என்ன ஆண்டவர் நினைக்கிறாரு, உங்களை பற்றி என்ன எதிர்பார்க்குறாரு, உங்கள் மேல் அவருடைய நம்பிக்கை என்ன, உங்களை குறித்து அவருடைய நம்பிக்கை என்ன. உங்களுக்கு அவர் மேலே 1000 விஷயத்துக்காக நம்பிக்கை இருக்கும். அவர் மேலேயும் இருக்கும், இன்னார் மேலேயும் இருக்கும். ஏன்னா அவளாம் அப்படி சொல்ல, அலையிலையா அந்த கூட்டத்துக்கு போனேன் அப்படின்றோம். அதனால தான் இங்கேயும் வந்துக்குவேன், அங்கேயும் போய்க்குவேன். Find your place. என்ன இதெல்லாம் என் பிடிக்கல மனுஷாளுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். என் போதிக்கிறவங்களுக்கு தான் அப்படியே எல்லாமே அலாதி மோகமாக பிடிக்குதுன்னு சொல்ல முடியாது, தெரியாது. we do not know. ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறது போல் கமிட்மெண்ட் யாருமே தொடர்ந்தேர்ச்சியாக அதுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்க விருப்பப்படலை. எல்லாம் ஒரு ஃபேஷன் தான்.
எல்லாம் ஒரு ஃபேஷன் தான். இது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்லை. ஆண்களோ பெண்களோ நமக்கு ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், நான் நிறைய பேர்ஸே இருக்கும், ஜோடியாக நிறைய செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸை தான் பல முறை அடிக்கடி போட்டுக்கிறதுக்கு நமக்கு இருக்கும். இது ஒரு ஹியூமன் நேச்சர். எப்போ அதை நம்ம விடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? அது திரும்பி தைக்கவே முடியாது, அதுவே டாராக கிழிஞ்சிருச்சு, அப்போ தான் அதை விடுவோம். சே, அது மாதிரி வராதுங்க, அந்த டிசைன் இனிமேல் வராதுங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு அழிஞ்சு போகிற ட்ரெஸ்ஸுக்கும் இந்த மாதிரி காரியத்தை நம்ம யோசிக்கிறோம்ல, அதுபோல் திரும்பவும் கிழிச்சு நான் என்னை விட்டுடுப்பா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு அது மாதிரி எவ்வளோ ஆண்டரை நம்ம தொந்தரவு பண்ணியிருக்கோம். ஹவ் ஃபார் ஹேவ் யூ யூஸ்ட் காட்? எவ்வளோ ஆண்டரோடு அப்படி பழகிருக்கீங்க. என்னப்பா இப்படி தொல்லை பண்ணுற, என்னால் முடியல, என்ன எப்படி பார்க்குறீங்க பேந்த அப்படி தானே? அந்த ஒரு இரவு முழுதும் யாப்போக்கு நதிக்கரையில் யாக்கோபு வந்து கர்த்தருடைய தூதனோடு போராடினா, அவர்ப்பா யோ உடியா, என்ன விடமாட்டா போல இருக்கு, நான் போகணும்யா, என்ன நீர் ஆசீர்வதித்தால் நான் நம்மை போக விடேன். இது எவ்வளோ நாள் ஊருக்கும் உலகத்துக்கும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்? ஏன் சொன்னவங்க போராடி ஜெயிச்சு எங்களுக்கு கொடுக்கணும்? இந்த மாதிரி இந்த அல்ப புத்தி தான் நமக்கு இருக்குது. யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்க முடியும் தான் ஜெபம் பண்ணார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால 6 பேர் ஆசீர்வாதம் இருந்தாங்க, குடும்பம் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கே ஆசீர்வாதம் வராத போது அவர் மற்றவங்களை பற்றி என்ன யோசிக்கிறது? அப்போ அவர் என்னத்தை யோசித்தார்? நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கலாம், எனக்கு கிடைச்ச இந்த 2 பரிவாரங்கள், இந்த இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு தான் அர்த்தம். அது நம்ம வாயிலே வரமாட்டேங்குதே. வாய்ங்கிறது வந்து அறிக்கை பண்ணுகிறது, ரட்சிப்பை பூர்ணமாக்குறது. நம்ம மனசுலேயே தோண மாட்டேங்குதே இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு. எப்படி இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போனேன், இத்தனை ஆடுகள் கூட்டம். அது பழைய ஏற்பாட்டு மனுஷனாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு மனுஷனாக இருந்தாலும், இயேசு இல்லைன்னா நான் ஒன்று இல்லைன்னு நம்ம எத்தனை பாட்டு, பஞ்சமே இல்லாத அளவுக்கு நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படி அவரும் பார்க்குற எவ்வளோ நாளாக இப்படி என்னை கவுத்திட்டே இருப்பாங்க, எவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ நாளாக எனக்கு கண்ணில் மை தீட்டிகிட்டே இருப்பாங்க. அங்கே பார்த்துட்டு வேடிக்கையாக தான் இருக்கும் அவருக்கு. ஆளாளுக்கு ஒரு டிசைனாக ஒரு பாட்டு பாடுதுங்க. பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க ஊன் இல்லாத எலும்பு மாதிரி? இல்லை, நீங்கள் தீர்மானமாக எழும்பலைன்னா இந்த எழுப்புதல் கூட்டங்கிறதுலாம் வேஸ்ட்டு, துட்டு வேஸ்ட்டு. வேணால் போங்க, உங்களுக்கு வீட்டில் டெய்லி சமைச்சி இப்போ டயர்டாகிடுச்சிங்க, ஒரு சாப்பாடு போகிறோம், சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதுக்குமே 4 பேர் தட்டுத்தாம்பாலம் வச்சு கூப்பிட வேண்டியிருக்கு. நம்ம கிறிஸ்தவம் சபைகள் எங்கே போகுது, ஆண்டுடைய பிள்ளைகள் எங்கே போகிறாங்க? அதாவது உங்களை எடுத்து பிடிக்க ஊழியர்கள் முயற்சிக்கிறாங்க, ஓகே, உங்களை விட்டு நீங்கள் அவங்கள விட்டு போயிடக்கூடாது, கத்தரை விட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்துக்காக கூடி வரோம். ஆனால் உண்மையான உறவு, நல்லா கேளுங்க, உண்மையான உறவுங்கிற அந்த உறவு தேடி வரும், தேடியும் போகும். பிரைஸ்லா, நம்ம தேடி போனால் அது தேடி வரும். அல்லேலூயா. உறவு தான். உறவில் 1000 உராய்ச்சல் இருக்கும். There will be lots of frictions, but you have to seek after. கடவுளே இப்படி தான் சொல்லியிருக்கார் தன் ராஜ்யத்தை பற்றி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடாதீங்க, அது உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள், தேடி நீங்கள் தான் தேடுங்கன்னு சொல்லியிருக்கார். இப்போ கடவுள் தன்னை வழின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இப்படி பார்க்குறீங்க? இல்லை, பயங்கர ஞானிகளாச்சே. எல்லாரையும் நம்ம லூஸுன்னு நினச்சிடும் ஒரு நேரத்தில். சில லூஸை போய் பெரிய ஞானி நினச்சிடும், ஞானியை போய் லூஸுன்னு நினச்சிடும். இப்படி எல்லா விதமான குழப்பம் இருக்குது. இப்போ யோசிங்க, ஏன் கடவுள் தன்னை வழின்னு சொன்னார்? என்ன சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க?
எப்படி? ரைட்டு, ஏறக்குறைய சொன்னீங்க. நமக்கு ஒரு பயணம் இருக்குது, ஒரு இடத்துல நிற்காதீங்க, இதுதான் வழி, அந்த வழியில் போகணும். யூ ஹாவ் டு ட்ராவல், லேர்ன் டு ட்ராவல், லேர்ன் டு மூவ். நீ அசைய விரும்பும்போது அசைவு உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீ அசைந்து தான் ஆக வேண்டும். வலதுபுறமோ இடதுபுறமோ முன்புறமோ பிற்புறமோ ஒரு அடி நகர்ந்தோ பல அடி நகர்ந்தோ எந்த திசையில் எந்த திக்கில் நீ நகர வேண்டுமோ அந்த காரியத்தில் நான் தான் உனக்கு வழி. 4 பக்கமும் 8 பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் மாத்திரம்தான் உனக்கு வழி, அதுக்கு நான் தான் வழி. இப்போ நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி உலகத்தில் நிறைய விஷயம் வந்துருச்சு. இது இல்லைன்னா இது, அது இல்லைன்னா அது, இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க. என்ன இது இருந்தால் தான் வாழ்க்கையா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது, வெளியே சொல்லிக்க முடியாமல் இருக்குது, சொல்லிகிட்டு இருக்குது. அதனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு? கர்த்தர் ஏறக்குறைய கொஞ்சம் இல்லை, ஏறக்குறையில் கொஞ்சம் குறைய முழுக்க ஒரு ஓரங்கட்டப்பட்டு விட்டார். He has lost his importance in our life. தேவனோடு உட்காந்து தியானித்து நம்ம வழியை சீர்தூக்கி பார்த்து அந்த அவர் குறுக்கிற அந்த நேரத்துக்குள்ளே, அது நீண்ட நேரமோ குறுகிய நேரமோ, கருத்துள்ள ஒரு மன்றாட்டை அமைதியாகவே அவரோடு பேசி சம்பாஷித்து நாம் முன்னேறி போகலாம், வளரலாம், உலகம் பிசாசு மாயை ஜெயிக்கலாம். நான் இதை பெருமையாக சொல்லிக்க முடியாது. நான் இது எனக்கு புத்தி வரணும்னு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்லி. அந்த நட்டம் எனக்கு என்னுடைய தவறால் ஏற்பட்டதுன்னு அறிவிக்கப்பட்ட பின்னே நான் ஆண்டட்ட, ஐயோ அது எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்கல. இவ்வளோ நட்டம் திரும்பி நான் படணும்னு அப்போ தான் எனக்கு புத்தி வரணும்னா ஓகே, கஷ்டமாக தான் இருக்குது, ஓகே. அப்புறம் அடுத்த நொடியை யோசிச்சேன், நான் கஷ்டம்தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கே இல்லையே, இது நான் போய் கல் உடைச்சி தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் இறக்கி எந்த விதத்தில் நான் பாடுபடல, நீங்கள் கொடுத்தது. ஆனால் நான் செய்தது தவறு, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷை இருக்கணும்னா இட்ஸ் ஓகே. 24 hours இல்லை, 2 hours, within 2 hours நெஃப்ட் மூலமாக ஈவன் within 10 minutes கூட போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் பேங்க்கில் ஆச்சரியப்படுறாங்க, ஓகே சார், ஆனால் நீங்கள் போய் உங்கள் பாஸ்புக்கில் என்ட்ரி வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது கன்ஃபார்ம்டாக இல்லையான்னு தெரியும், சிஸ்டம் காமிக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி காலையில் போய் பாஸ்புக் என்ட்ரி வாங்கின போது அவங்க சொன்ன மாதிரி அது திரும்பி எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்தது போனதில்லை, எனக்கு அதில் பிடி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எனக்கு பாடம், உங்களுக்கு நான் சொல்ல வரல. இதுபோல் நீங்கள் யோசிக்கணும், இதை நீங்கள் யோசிக்கணும். இதை நான் ஒரு பெரிய அற்புதம்னு சொல்கிறத விட எனக்கு இது பாடமாக தான் எடுத்துக்கிறேன் ஒழிய, வெளியில் வேணால் அவருக்கு நாமத்தை உயர்த்துற மாதிரி ஒரு சாட்சி சொல்கிறேன்னு இருக்கலாம். அதனால் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது சரியாக்கிடுவார் ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லைப்பா, சொல்கிறதாகவும் இல்லை. அது மாதிரி லூஸ் தனமாக போய் யார்கிட்டயா சொல்லி ஏமாந்து போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பேரலெல்லாம் மனசில் நிறைய ஓடும், ஐயோ நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன கள்ளத்தனம் பண்ணேன், யார்கிட்ட. எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே செய்யாமல் நார்மலாகவே இருக்கும்போதே நம்ம ஒரு காரியத்தில் திருப்பம் காணணும், முன்னேற்றம் காணணும், நம்முடைய தராதரம் தன்மை ஆண்டு சோதித்து பார்க்கணுன்னா சரியான ஒரு சோதனை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். வழக்கமாக நமக்கு மைண்ட் செட் இப்படி இருக்குல்ல, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பென்டகாஸ்ட் சர்ச்சஸில் அந்த அனுபவத்தை பெற்றவங்களுக்கு இருக்கும்போது, நான் ரொம்ப நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், வார்த்தையில் ஒன்றும், ஆனால் இது ஏன் பிச்சுக்கிச்சு, இது ஏன் இடிச்சுக்கிச்சு, இது ஏன் கடிச்சிக்கிச்சு அப்படின்னு நமக்குள்ளே அந்த தவிப்பு இருக்கும்.
எப்படி ஆமாம், அதனால தானே சொல்கிறேன். நான் என்ன யார்கிட்டே போய் தம் கடிச்சிட்டு இருந்தேன் சொன்னால் எவ்வளோ கேவலம். ஏயா உனக்கு இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? 1008 கேள்வி கேட்பாங்க. நான் ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டேன். அந்த அம்மா கேட்டுச்சு, எவ்வளோ சார்? 50,000 ரூபாயா? அதுவே 80,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அதுக்கு 50,000ன்னு பிராணனே போகிற மாதிரிச்சு. எனக்கு ஒன்றுமே போகலாங்க. இல்லை லூயா, எனக்கு மானம்தான் போச்சு. அந்த மானத்தை மூடுறதுக்கு தான் இயேசுன்ற ரத்தம். இல்லை லூயா. கதை கேளுங்க, புக்ஸ்லாம் படிங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் வாழ்க்கையை கட்டுக்கதையாகிடக்கூடாது. ஆமேன். உங்கள் வாழ்க்கை ஒரு கட்டுக்கதையாக மாறிடக்கூடாது, பேச்சு பொருளாகிடக்கூடாது. யூ ஷுட் பி அ டெஸ்டிமனி. உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கணும். சாட்சிங்கிறது என்ன? ஜெயம். மரணத்தை கண்டு அஞ்சாத அர்ப்பணம். இரத்த சாட்சி மரணத்தை கண்டு அஞ்சாத அர்ப்பணம். மற்ற சாட்சி அந்தந்த பாதிப்பினாலே மூழ்கி போகாத ஒரு சாட்சி. அதை விட இயேசு பெரியவர்ங்கிற சாட்சி. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு 66,000 ரூபாயில் தான் ஒரு வீடு கட்ட முடியும்னா அது வேறு மேட்டரு. தமிழ்நாட்டையே ஒரு டீமை ஜப்ப பயணம் செய்த ஊழிய குழு வெள்ளூர்லேருந்து இன்றைக்கி வந்தாங்க. நேற்றுக்கு நைட்டு வந்து தங்கிட்டு இன்றைக்கி காலையில் போகிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அகதிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறாரு. சரியான விஷயங்கள். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே கொட்டி தீர்த்திட்டார். எனக்கு தான் அம்மாடியோ, என்ன ஒரு கிருபை, என்ன ஒரு அழைப்பு, என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு தரிசனம். வா, என்ன ஒரு வீரம். ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, இன்னும் ஓயாமல் டெய்லி ஏதாவது ஒரு தருணத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் நாயா பேயா அரசாங்கம். தைரியமாக வளம் வர்றாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. கர்த்தர் என்னோடு, அழைப்பு என் மேலே, என் மனைவி மேலே, என் பிள்ளை, எங்களுக்கு எதுவுமே, நாங்களே எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுடைய எதுவுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை. எங்கே போனாலும் கர்த்தருக்காக, எங்கே போனாலும் அந்த தரிசனம் நிறைவேறத்துக்காக, எங்கே போனாலும் அவர் சுத்தம் நிறைவேறத்துக்காக. உடம்புலாம் புல்லரிக்குது. அதுக்காகத்தான் அவங்க வந்தால், எனக்காகத்தான் அவங்க சொல்ல வந்தாங்களாங்க மாதிரி இருக்குது. அது ஊழியக்காரன் கிருக்கேன், அவனுக்கு என்ன வக்கத்தான் வாத்தியம் வேலை, போக்கத்தனுக்கு போகல, ஒன்றும் இல்லாதவனுக்கு ஊழிய வேலை வந்தால் நீங்கள் நினைக்கலாம், தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். 5 பிள்ளைகளுக்கு அப்பா, ஊழியக்காரன் 5 பிள்ளைகளுக்கு அப்பா. செய்யார்னு ஒரு இடம் இருக்குது இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், செய்யார். அங்கே தான் இலங்கை அகதிகள் முகாமில் ஊழியம் செஞ்சிருக்க. 23 சபையை கட்டியிருக்கார். அல்லேலூயா. நான்லாம் இங்கே நிற்கிறதுக்கே லாயக்கில்லை. நிறைய தடவை நான் வந்துக்கும்போது தனியாக ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் கும்புவார். உனக்கே அவனை பற்றி அவ்வளோ கரிசனை, அப்போ உன்னை பற்றி எனக்கு இருக்கிற நம்பிக்கையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இன்னொருத்தனை தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லாமல் ஒழுங்க நான் கொடுத்ததை செய். அந்த கணக்கு என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தான் சொல்கிறேன், என்னை வச்சு இந்த அளவுக்கு உங்களால் வெளிப்படையாக சொல்லவே முடியாது. அதில் எனக்கு பெருமையில் உங்களை நான் மட்டம் தட்டல. யூ வில் நாட் டாக் ஸோ ஓப்பன்லி. நீங்கள் அடுத்தவளை பற்றியே, அடுத்த குடும்பத்தை பற்றியே பார்த்து உங்களை நொந்துக்காதீங்க. உங்களுக்கு இயேசு சிந்தின ரத்தத்துக்காக இங்கே கவனிக்கணும். கொன்னுருவேன். உயிரை கொடுத்து மான வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் உங்கள் பிரயோஜனம் பேசிட்டு உங்களுக்கு என்ன அங்கே இங்கே. நம்ம தேடி வர கர்த்தருடைய துணுக்கு ஒரு உயிர் நாடியை போல். அந்த நொடி தொழி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், காலி. நீங்கள் யூ ஆர் டன். ரவி சொல்லணுங்கிற தலையெழுத்தில் இங்கேருந்து எவன் சொன்னாலும் அதான் மேட்டர். இன்னொன்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோங்க, 4000 நாள் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் ஒரு 4 நொடியில் 4 செகண்ட்ஸில்
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும். அந்த 4 செகண்ட் உங்களால் அமைதியாக பொறுமையாக அவர் மேலே கவனமாக இல்லைன்னா அது கிடைக்காது. நான் வேதத்தை தான் சொல்லியிருக்கேன். எலிசாவை பார்த்து எலியா என்ன சொன்னார்? நீ கேட்டதெல்லாம் கிடைக்க மடம் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட விஷயம், வேலையை பாருன்னு சொல்லலை. நீ கேட்டது ரொம்ப விலையேற பெற்றது, ஆனால் என்னையே நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் சின்ன சின்ன முயற்சி, சிறிது நேரம், பகுதி நேரம், சற்று நீண்ட நேரம் அவரையே பார்க்க, அவரையே நினைக்க, அவரோடையே பேச உட்காந்து பாருங்க. உட்கார முடிஞ்சிருதான்னு பார்த்துறேன் நான். போராட்டம் போராட்டம் போராட்டம், ஜெயம் சின்ன சின்ன ஜெயமாக தான் இருக்கும், முடிய அளவு தான் ஜெயம் இருக்கும். ஆனால் நிற்கணும், திரும்பி உட்காரணும், திரும்பி உட்காரணும், திரும்பி உட்காரணும், திரும்பி உட்காரணும். ஏன்? அவருக்கு நமக்கு உதவி செய்ய முடியாததுனாலயா? இல்லை, நமக்கு அதனுடைய மதிப்பு தெரியாததுனால. நீங்கள் தேவனோட உட்காந்து பாருங்கள், அவர் எந்த காரியத்தையும் எவனை பற்றி உங்ககிட்ட புறணி அழவே மாட்டார். உங்களை மாத்திரம் அப்படியே காமிப்பார், உங்களை மாத்திரம் காமிப்பார். உங்கள் குடும்பத்தை கூட காமிக்க மாட்டார். He will always first show you. அப்படிப்பட்டவங்க கர்த்தரோட கரத்தில் பகிரங்கமாகவும் சரி மறைமுகமாகவும் சரி கருவியாக இருப்பாங்க. நாம் ஊரறிய ஆண்டவர் நம்மளை விளம்பரப்படுத்தி உபயோகிக்கிறது, நமக்கு ஒரு பேர் வர்றது தான் பெரிய விஷயமா நினைக்கிறேன். அதுதான் பெரிய தப்பு. இதுவரைக்கும் நான் வேதத்தை வாசிக்கிற பாணியில் ஆபிரகாம் அப்படி அலையலை, ஈசாக்கு அப்படி அலையலை, யாக்கோபு பயங்கரமான புத்திசாலி, அவர் அப்படி அலையவே இல்லை விளம்பரத்துக்கு. தன்னுடைய போராட்டத்தில் ஜெயம் காண தான் கர்த்தரை தேடினார். பிரைஸ் தி லார்ட். சபைக்கு எத்தனை வருஷமாக நீங்கள் வந்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, ஹாவ் யூ கெயின் விக்ட்ரி ஓவர் யோர் செல்ஃப்? உங்கள் சுயத்தின் மேலே உங்களுக்கு ஜெயம் இருந்தால் தான் நீங்கள் ஆள். இல்லைன்னா நீங்கள் ஒரு சூப்பரான டார்கெட், நீங்கள் ஒரு இலக்கு, நீங்கள் ஒரு கூலி, கைக்கூலி. நீங்கள் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை. உங்களை கொண்டு உங்களையும் சரி உங்களை சார்ந்தவங்களையும் சரி நாசம் பண்ணிடுவான், ஏமாற்றிடுவான். நீங்கள் உங்கள் சுயத்தின் மேலே ஜெயம் பெறணும். நான் இங்கே பெரிய காரியங்களுக்காக ஆயத்தத்தோடு வந்தேன். நானே அங்கே இன்னும் பார்க்குறேன், என்ன வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படிங்கிற மாதிரி. கர்த்தரோடு பேசி விஷயத்தில் இங்கே வரும்போது அவரோடு பேசுங்க, அவர் உங்களோட பேச விடுங்க. சும்மா இடைப்படும் சொல்லுங்க, இதெல்லாம் வேஸ்டான ஸ்டேட்மெண்ட். ஒரே வேலை, ஒன்றே தேடினேன் அதே நாடு. இதெல்லாம் தெரியாதா? எல்லாம் தெரியும். நான் இங்கே சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியாததே கிடையாது. எனக்கு முன்னே உங்களுக்கு தெரியும். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, வானத்தின் கீழே ஒன்றும் புதுசு இல்லை. முன் நடந்ததே பின்னும் நடக்கும், முன் சொன்னதே பின்னும் சொல்லப்படும். ஆனால் சொன்னதையும் நடந்ததையும் தேவன் விசாரிப்பார். ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். கர்த்தர் இதுவரைக்கும், அதான் சொல்கிறேன் மறுபடியும், ஒரு கையளவான முழுமையான விஷயத்தை ஆண்டவர் உலகத்துக்கும் சபைக்கும் இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டார். இனி அவர் எதையும் கூட்டி, ஒரு சின்ன எழுத்து கூட, எழுத்தின் உறுப்பை கூட கூட்டி சொல்கிறதாக இல்லை. அதே தான் ஆண்டவர். இப்படிம்பார் இப்படிம்பார், என்ன அதே அதுதான், அதுக்குள்ளே தான் இருக்குது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இந்த கையை கொண்டு தான் உலகத்தை நம்ம இடிக்கணும்னா இடிக்கணும், கட்டணும்னா கட்டணும், விடுவிக்கணும், உயர்த்தணும்னா உயர்த்தணும், தூக்கணும்னா தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய கிரியைகளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க? என்னுடைய நீதியின் வலதுகரம், என் புயம். ஏன் அவருக்கு 1008 ஆயுதங்களை உபயோகிச்சிருக்கலாமே? ஒரு கிச்சனில் எவ்வளோ டூல்ஸ் இருக்குது, எத்தனை விதமான கரண்டிகள், எத்தனை விதமான பாத்திரங்கள், எத்தனை விதமான கவளைகள், சட்டிகள், பெரிய பெரிய அண்டா குண்டா குடம். எதுக்கே அதெல்லாம்? நேரம் வரும்போது
அண்டால அதை ஊற்றி வைக்க முடியாது, ஒரு குடத்துல தான் ஊற்றி வைக்க முடியும். வெக்கமாக தான் இருக்குது. நேற்றுலேருந்து அது வந்து போனதை பற்றி இருந்ததுனால கொஞ்சம் காலம் வீணாயிடுச்சு. சாம்பார் வைக்க முடியல, பரவாயில்ல, நம்ம தயிர் சாதம் நமக்கு ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயம். அந்த தீர்மானத்தில் தான் வந்தேன். ஆனால் காலையில் ஃப்ரெடி வந்து அந்த ஊழியர்களுக்கு சாம்பார் வச்சுட்டு போயிட்டார். அது மிஞ்சிருச்சு. நான் போய் சமைச்சிட்டு பளிச்சுன்னு வந்துடுறேன், திடீர் சாம்பார் ஒன்று வச்சுட்டு அப்படின்னு. இல்லை அங்கிள், உங்களுக்கு சாம்பார் இருக்குது அப்படின்னாப்புல ஃப்ராங்க்லின். சாம்பார் இருக்கா? போய் பார்த்தேன். ஐயோ, இது எப்படி தூக்கிட்டு போகுது? எங்கள் வீட்டில் அந்த தூக்கு இல்லை, இருக்குது, எங்கேயோ இருக்கும். ஏன்னா இப்போ அதெல்லாம் எங்கள் ஆத்துக்காரி போனோன்னே அதுக்கு தான் ஷீஸ் இன்டு ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ எனக்கு இருக்கிற சின்ன சின்ன அவசியமான யூட்டென்சில்ஸே தட்ஸ் மோர் தென் இனஃப். இது தூக்குறதுக்கு நான் போய் இதுக்காக ஒரு தூக்கு வாங்குறதுக்கு போயிட்டு இருக்க முடியுமா? பார்த்தேன் எங்கள் வீட்டில் நான் சில நேரத்தில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதை தூக்கிட்டு வந்திருக்கேன். அதில் ஊற்றிட்டேன், தோத்திரம். இப்போ என்ன செய்ய போகிறேன், வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சுட வச்சுட்டு சாம்பார் மீதியானா அவ்வளோதான், மங்களம்தான். இல்லை லூயா, புரிஞ்சுக்கோங்க, கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டில் பிரயோஜனம் இல்லாமல் எத்தனை பாத்திரம் இருக்குது, எத்தனை கரண்டி இருக்குது, எத்தனை ஸ்பூன் இருக்குது. அவள் வச்சுருக்கான், எப்படி நான் வச்சுக்காமல் இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உங்களை நான் எவ்வளோ தூரம் ஜபத்தில் பார்க்கும்போது சொல்லக்கூடாது, உங்களுக்கு புத்தி இல்லாத ஜன, நீங்கள் தான் புத்தி கற்றுக்கணும். தோத்திரம், நீங்களே கற்றுக்கிற புத்தி தான் உங்களுக்கு நிற்கும். மற்றவங்க சொல்கிற புத்தி எங்களுக்கு பெருசாக சொல்ல வந்துட்டேன், எனக்கு தெரியாது, எவ்வளோ வேலை இருக்குது, ஏன் என்ன புத்தியே அப்படின்லாம் வர நம்ம யோசிப்போம். நமக்கு மாத்திரம் கத்தரை பற்றி எப்படி இருக்குது? இஸ்ரவேலரை பற்றியும் சபையை பற்றியும் தான் ஆண்டவருக்கு ஒரே கரிசனை. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் சபையில் இருக்க, இந்த கட்டடம் சொல்லலை, கர்த்தருடைய சரீரமான சபையில் எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீங்க? உடனே எதை தான் விரும்பாமனே, நான் நீ உங்களை பற்றி தான் பேசுவார். பக்கத்தில் சொல்லுங்கள், என்னை பற்றி தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரு. சில பேர் இப்போ பக்கமே இருக்காதே, அதுக்காக தான் தனியாக உட்காந்துக்கிறீங்க, எவ்வளோ போட்டு விட்ருவோம். பிரைஸ் தி லார்ட். உங்களை பற்றி தான் பரலோகம் பேசிக்கிட்டே இருக்குது. இந்த ஊரில் இந்த இடத்துல வச்சேனே, இந்த ஜனத்தின் மத்தியில் வச்சேனே, இன்னாருக்கு மகளாக கொடுத்தேனே, இன்னாருக்கு மனைவியை கொடுத்தேனே, இன்னாருக்கு அம்மாவை கொடுத்தேனே அப்படின்னு பரலோகம் கணக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பரலோகத்தை கொண்டு போகிறதெல்லாம் உங்களை பற்றியே இல்லை, என்னை பற்றி எல்லாம் ஆண்டவரே. மணி அடிச்சிருச்சு இல்லை, பாஸ்டர் வந்து உடனே உங்களுக்கு உயிர் போயிடும், பஸ்ஸு போயிடும், உயிர் போயிடும், எல்லாம் போயிடும். இங்கே இன்றைக்கி வேறு வடையெல்லாம் கொடுக்குறாங்களா? வடை தானே கொடுக்குறீங்க, அப்பா தெம்பா ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போகலாம். இந்த தவக்கால தியானம் மாத்திரம் பார்ப்போம். நிரந்தரமற்றவைகள். ஐயோ, இதை பற்றியா பேசுகிறதா? வேறு டாப்பிக்கே இல்லையா? எஸ்ஸு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கம் இருக்கா? நீங்கள் நிரந்தரமற்றவர்கள் சொல்லுங்கள். இப்போ கவனிங்க, நான் விளையாட்டு சொல்லலை, நான் பொழுதுபோக்கில். இப்போ அவங்க உங்களை பற்றி நிரந்தரமற்றவங்க சொன்னது உண்மையா பொய்யா? உண்மையா? நீங்கள் உண்மையாகவே நிரந்தரமற்றவர்களா? எப்படி? அப்படி வேறையா? புரியுதா? ரட்சிக்கப்பட்டும் வேதத்தை தெரிஞ்சும் எப்படி இருக்கு? எது நிரந்தரமற்றவர்களோடு நமக்கு நிரந்தரமான உறவு இருக்கிறதுனால நாமளும் அந்த கேட்டகரி ஆகிட்டோம். நாம் இயேசுவே ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் நாம் நித்தியமானவர்கள். அல்லேலூயா. இப்போ தலையில் கொட்டின மாதிரி சொல்லுங்கள், கொட்டிடாதீங்க, அப்புறம் கூட்டமே முடியாது.
பெரிய கரைச்சல சொல்லுங்கள், நாம் நித்தியமானவர்கள். அல்லேலூயா. இப்போ நித்தியமானவங்கள் சொன்ன உடனே உங்களுக்குள்ளே என்ன கிரியை உண்டாகுதுன்னு நீங்கள் அடுத்த வாரம் எனக்கு பதில் சொல்லணும். நீங்களே ஒரு 1000 முறை நான் நித்தியமானவன், நான் நித்தியமானவள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரத்துக்கு வந்து எனக்கு பதில் சொல்லணும். என்ன ரியாக்ஷன் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சுன்னு. காரியத்துக்கு வருவோம், நேரம் ஆயிடுச்சு. கடவுளை தவிர நிரந்தரமானது எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். படைப்புகள் எல்லாம் அவராலே கொடுக்கப்பட்ட கால அளவுகள் மாத்திரமே செயல்பட முடியும். படைப்புகள் எல்லாம் அவரால் கொடுக்கப்பட்ட கால அளவுகள் மாத்திரமே செயல்பட முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கின் புத்தகம் 3:11 வாசிங்க யாராவது வேகமாக. பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். கண்டுபிடியான். அவங்க உள்ளத்தில் நித்தியத்தையும் வைத்திருக்கிறான்னு சொல்லி மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிறது எபிரேயத்தில். உலகம் அண்ட சராசரம் எல்லாற்றையும் தாண்டியது. நாம் காண்ற இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து அநித்தியமானது, அதை ஒரு பாயை போல் சுருட்டுவேன் அப்படிலாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, அடுத்தது மனிதனுக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். கிறிஸ்துவின் தியாகத்தால் நமக்கு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். யார் இவர் சொல்கிறதுனால, மெர்லின் சொல்கிறதுனாலயா? உங்கள் நம்பிக்கைப்படியே உங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவாக இருக்கலாம்? நீங்கள் உண்மையாக சொல்லணும். இப்போ இங்கே வந்து கர்த்தரையும் கவுக்க வேணாம், என்னையும் கவுக்க வேணாம். நீங்கள் வீட்டில் போய் யோசிங்க. இன்றைக்கி யோசிக்கணும். இத்தனை ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்ணோமே, அதெல்லாம் பரவாயில்ல, நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுத்துருக்கேன், சந்தோஷமாக வீட்டுக்கு போனால் இவரெல்லாம் தேடி ஏன் வந்தேனே இருக்குது. இப்போ நான் உங்களை நெருக்கத்துக்குள்ளே ஈஸியாக ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வைக்கலாம். அந்த மாதிரி எண்ணெல்லாம் நான் கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன், கடந்து வந்துட்டேன். இன்னுமே கடக்க வேண்டிய விஷயங்களை பார்க்குறேன். நீங்கள் தான் யோசிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தேவன்கிட்ட மனம் திறந்து பேசணும். அப்படி தேவன் எனக்கு ஒரு அபாரமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாரு பல வருஷங்கள். 1970s அதை நான் வந்து புத்தி கட்டத்தனமாக, சிறுபிள்ளைத்தனமாக, விவரம் இல்லாமல், விவேகம் இல்லாமல், ஐயா இதுவா எனக்கு அது இல்லை வேணும்னு நினச்சேன்னு, அது வரைக்கும் அன்ன நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் அது எனக்கு இன்னும் கிடைக்கல. அதை பற்றி ஒரு நாளில் ஒரு முறையாச்சும், இல்லை 2 நாளைக்குள்ளே ஒரு முறை 2 முறையாச்சும் நான் நினைக்காம இல்லை. ஸ்டில் ஐ எம் ஃபைட்டிங் இட் அவுட். சாரின்னு சொன்னதுக்கு அளவே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஆசீர்வாதம். அதில் நித்திய ஜீவன் ஈடு இணை இல்லாதது. அந்த நித்திய ஜீவன் நம்மளே நாம் அடைந்து அது நிலைவரப்படவும் அது இயங்கவும் தக்கதாக தேவன் அதோடு கூட ஒரு ஒத்தாசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அந்த நித்திய ஜீவனிலே நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்யும். ஸோ பிரசங்கி புத்தகத்தில் மறுபடியும் வாசிக்கணும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கனம் பொருந்தினதாக இருக்கணும், உப்பால் சாரமேறினதாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே. 3வது, ஆனால் மனிதன் இப்படிப்பட்ட நித்திய ஜீவனை பரலோகை அடைய பிரயாசப்படாமல் நிரந்தரமற்ற காரியங்களை ஆதாயப்படுத்த ஓடுகிறான். மனிதன் சொல்லிட்டாரு. ஆண்டோடைய பிள்ளைகள் ஓடலையா? ஓடுறோம். அவங்க ஓடலையா? இவங்க ஓடலையா? இவங்க ஓடுறாங்க, அவங்களுக்கு என்ன? இப்படியே யோசிக்கிறோம்.
யார் நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோகத்திலே பிரவேசிப்பாருங்கிறது யாருக்கு தான் தெரியும்? சொல்லுங்கள். பிரவேசிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன்னா நரகத்துக்கு போகிறேன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். என்ன உட்காந்துருக்கீங்க? இன்னொரு தடவை சொல்கிறேன், திரு முழிக்கிறீங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதோ நீங்கள் நரகத்துக்கு போகிறதோ யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது எவ்வளோ பெரிய உபகாரம் தெரியுமா? சில பேர் வீட்டுக்குள்ளே நுழையும்போது பக்கம் அங்கிட்டும் பார்ப்போம், ஆமாவா? சில கடைக்குள்ளே போகும்போது அங்கிட்டும் பார்ப்போம், யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது கூட இவன் வந்துட்டாலாம் ஐயா இது வந்துருச்சா அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ப்ரைவேட்டாக பிரவேசிக்க பண்ணுறாரு. உடனே எங்கே வசனம் இருக்குன்னு கேட்காதீங்க. நான் சொன்னது உண்மை, சத்தியம்னு சொல்ல மாட்டேன், நான் சொன்னது உண்மை. எல்லா வசனமும் தெரிஞ்ச மாதிரி சில பேர் இதுக்கெல்லாம் வசனம் தேடிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம விழுந்து போன சாபம். அதெல்லாம் வரதா இருந்தால் எப்படி தான் நாங்கள் இங்கே இருப்பேனோ. அப்படிலாம் இருக்கீங்களா? அப்படிலாம் இங்கே இருக்கீங்க. எனக்கு தெரியாதா? அதனால்தான் இங்கே பலவிதமான மக்களோடு நீங்கள் பழகி சௌரியமாக சமாதானமாக இருக்கிறதுக்கு தான் சபை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் உண்மையை சொல்கிறேன்னா நம்பிக்கை இருக்குது? ஏதோ மரியாதைக்காக சொல்லாதீங்க. நீங்களும் தாராளமாக சட்டையை கோக்கலாம், நோ ப்ராப்ளம். சரி. ஒரு கனியால் மிக சிறப்பான ஏதேன் தோட்டத்தை இழந்தது போல இன்றும் மக்கள் அற்ப விஷயங்களுக்காக பரலோகத்தை இழக்கின்றனர். ஆம் இல்லை? அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அதுவும் தெரியாது. நீங்கள் சிரித்தாலும் சிந்திக்கணும், நீங்கள் அழுதாலும் சிந்திக்கணும், நீங்கள் திருத்துன்னு முழிச்சாலும் சிந்திக்கணும். அப்படியே ஜாம்பி மாதிரி பறி கொடுத்த மாதிரி யோசிச்சாலும் பறி கொடுத்துட்டேனுங்கிற சிந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சபையில் எப்படி தெரியுமா வரீங்க? ஒன்று உயிர் இருக்கணும், ஒன்று உயிர் இல்லாமல் இருக்கணும். கர்த்தர் சொல்கிற மாதிரி நீங்கள் வாந்தி பண்ணி போடுற மாதிரி அனலாகவும் இல்லை குளிராகவும் இல்லை. அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக காதுகள் இருந்தும் கேட்காமல் இருக்கிறது காது தேவையா? கண் இருந்தும் பார்க்காம இருக்கிறது கண்ணு தேவையா? என்ன இப்படி உட்காந்துருங்க? நமக்கு எல்லாமே தேவை, ஆனால் ஒன்றுத்துக்கும் வேலை இல்லை. அது என்ன ஜென்மமோ, சாமிக்கு தான் வெளிச்சம். நிரந்தரமற்ற உலகிற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் நாம் நிரந்தரமான பரலோகிற்கு கொடுக்காமல் இருப்பது அதை கஷ்டப்பட்டு உருவாக்கின கடவுளை அவமதிப்பதாகும். நிரந்தரமற்ற உலகிற்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவம் நாம் நிரந்தரமான பரலோகிற்கு கொடுக்காமல் இருப்பது அதை கஷ்டப்பட்டு உருவாக்கின கடவுளை அவமதிப்பதாகும். கடவுளை அவமதித்தால் என்ன நடக்கும்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அடுத்தது, மனுஷகுமாரனை தாழ்த்தி சிலுவை சுமந்து அவமானப்பட்டு காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சம்பாதித்த நித்திய ஜீவனை வேண்டாம் என்று உதறுகிறாயோ? நம்ம அதை செய்யலை, ஆனால் அது போதாதுன்னு இருக்கும். ஆம் இல்லை? சத்தமே வரல. எத்தனை பேர் நித்திய ஜீவன் மாத்திரம் போதும்? எப்படி அமைதி இருக்குது பாருங்கள், மயான அமைதி. கத்தருக்கே யோசனை, இப்போ நான் வேறு ஏதாவது உண்டாக்கியிருக்கணுமோ? இது பத்தலைங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்களே. ஏன் இப்படி இருக்கீங்க? எவ்வளோ ரொம்ப துக்கமான ஒரு மறு உத்தரவு ஆண்டவர் கொடுத்துருக்கீங்க. எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதற்காக உதறுகிறாய் என்று நீ யோசித்துப்பார். சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் மட்டும் கூட வரும் ஏதோ ஒரு காரியங்களுக்காக. ஆமாவா இல்லையா?
சபை கூடி வருதில் ஏன் விட்டுறீங்க? ஐயோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அண்ணே வரான், அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வெண்ணெய் வரான், அதுக்கப்புறம் இன்னும் தொன்னை வரான், எல்லாம் கடைசியில் நம்மளை தொன்னையை தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சிருவானுங்க. இன்னும் அந்த சூடு சொரணை நமக்கு வரல. அவங்க நம்ம வாழ வைக்க போகிறதில்ல. கர்த்தர நாமத்தை சொல்லி அவங்கள மதிக்கிறோம் அப்படி சொல்கிறதெல்லாம் அபத்தம். எஸ், பழகிவிட்ட உறவுகளுக்கு நீ கொடுக்கும் முக்கியத்துவம் படைத்த உறவுக்கு கொடுக்க ஏன் தயங்குகிறது? என்ன ஸ்டிங்கிங் ஸ்டேட்மெண்ட்! பழகிவிட்ட உறவுகளுக்கு நீ கொடுக்கும் முக்கியத்துவம் படைத்த உறவுக்கு கொடுக்க ஏன் தயங்குகிறது? சபைகளில் இருக்க வருத்தத்துக்கும் கசப்புக்கும் காயத்துக்கும் முகம் கோணுதலுக்கும் சிலுப்பில் எதுக்கு? முந்திலாம் எங்களோடு பேசுவாங்க, முந்திலாம் அவங்க எனக்கு என்னது பிரைஸ் சொல்லுவாங்க. டெய்லி நீ ஆர்டர் பிரைஸ் லாட் சொன்னியா? இங்கே வந்தோன்னா 1000 பிரைஸ் லாட் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், என்னவோ அப்படி திருப்பி போட்டு திருப்புற மாதிரி. எத்தனை தடவை காலையில் நினச்சேன் குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லியிருக்கீங்க? என்னைக்கா ஒரு நாள் டெய்லி சொல்லியிருக்கீங்களா? டெய்லி சொல்கிறீங்களா? அப்படி சொல்லி தான் இப்படி இருக்கீங்களா? ஏன் உங்கள் விடியல் வரல? ஏன் உங்கள் வாழ்க்கையில் சூரியன் உதிக்கலை? ஏன் அந்த நீதியின் சூரியன் உதிக்கலை? ஏன் உங்களை பார்த்து 4 பேருக்கு வெளிச்சம் வரல? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. குட் மார்னிங் சொல்லிட்டு திருப்தி ஆயிடுறீங்க. உண்மையாகவே எப்படி தெரியுமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க? டீச்சருக்கு குட் மார்னிங் சொல்லணும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹோல் கிளாஸ் அந்த 4 classes 5 classes டீச்சரை எப்படி பாருங்க, ஐயோ இது குட் மார்னிங் சொன்னதும் போச்சு, என்னை விசாரிச்சுட்டு தொல்லைப்பா, தொல்லையான தொல்லை, டீச்சர் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, நைஸாக கிளாஸுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது. அது மாதிரி தான் இருக்கும். ஆமாவா? குட் மார்னிங் சொல்லிட்டா ஆண்டவர் உங்களுக்கு என்ன திருப்பி சொல்லுவார்? குட் நைட்னு. நான் வேடிக்கையாக சீரியஸான விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப சீரியஸாக நீங்கள் கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு குட் மார்னிங் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு திரும்பி குட் மார்னிங் தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா பொதுவாக இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உனக்கு அமையணும், குட் டே டு யூ அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்னத்தை தான் சொல்ல விடுறீங்க நீங்கள்? பிரைஸ் தி லார்ட். ஃபைனலி, நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய எல்லாவற்றையும் படைத்தார், ஆனால் நீ படைப்புகளை தெரிந்து கொண்டு படைத்தவரை உதறிவிட்டாயே. எழும்புங்க, ஸ்டாண்ட் அப்.